அடுத்த வாரம் எங்க மாமாவை ஊருக்கு கூட்டி போயிடலான்னு சீஃப் டாக்டர் சொல்லிட்டாரு. அங்க போனதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு எங்க மாமா கிட்ட சொல்ல போறேன். இந்த செய்தியை கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா உன் மேல அவருக்கு கொள்ள பிரியம். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை பிரிஞ்சிருக்கணுமே நினைக்கும் போதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. இந்த தற்காலிக பிரிவை நீ மட்டும் இல்ல, நானும் தாங்கித்தான் ஆகணும். வரேன். சரளா, உங்க அப்பா வரான். தலையில இருக்க பூவை கசக்கி போடு, பொட்டு அழிச்சுக்க, முடிய களைச்சு விடு. நான் சொன்னபடி நடி. நீ போயா, உன்னை விட நான் பிரமாதமா நடிப்பேன். என்ன காண்டாமிருகம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான்? ஏ சமையலு, என்னையா போஸ்ட்? என்னடா சட்டையும் பேண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டு போற? நாய் மாதிரி வேற இறைக்கிற? எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா? 4 அடி முன்னாடி போய் பாரு. நான் எதை திருடிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிற? என்ன இவன் 4 அடிக்குள்ள ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போறான். போய்தான் பாப்பமே. யாரு பெத்த பொண்ணோ? ஐயோ, நான் பெத்த பொண்ணு. அட பாவி, விக்க வச்சிருந்த ஸ்டாம்பு மேல கருப்பு முத்திரையை குத்திட்டியடா. இனிமே விலை போகாதே. நீ என் தலையில் நெருப்பு வைக்க பார்த்த, நான் உன் கூரையில் நெருப்பு வச்சுட்டேன். நினைச்சு நினைச்சு சாவு. அடே மகளே, இது என்ன கோலம்? முள்ளு மேல சேலைய போட்டுட்டேன், மெல்ல மெல்ல எடுத்தேன். முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ளமன்று மேல போட்டியா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன், அதான் கேட்டேன். அப்பா, பெத்த பொண்ணு மேல வீணா சந்தேகப்படாதீங்க. நான் முள்ளு மேலதான் போட்டேன். சரி, சேலையத்தான் முள்ளு மேல போட்ட, தலையுமா போட்ட? முடி இப்படி கலைஞ்சிருக்க. அதுவா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரங்கோட விளையாடுனேன், அது கலைச்சிருச்சு. குரங்கா? அவனை அப்படின்னு சொல்லலாம். அப்பா, அவரை போய் அவன் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்பவே அவன் மேல உனக்கு அவ்வளவு பக்தி வந்துருச்சா? எப்பவும் அவர் மேல எனக்கு பக்தி தான். ஆஞ்சநேயர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், அவரை திட்டாதீங்கப்பா. நீ யானையவே பானைக்குள்ள போட்டு மறைக்க பாக்குற. நேரடியாவே கேக்குறேன், புட்டு என் கலைஞ்சிருக்கு. இது என்னப்பா கேள்வி? அவரோட நான் எவ்வளவு நேரம் விளையாடி இருக்கேன், வேர்வையில கலைஞ்சிருக்கோம். ஊட்டியிலே உனக்கு வேர்த்து இருக்கு. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். வா. மீரா, குட் மார்னிங். குட் மார்னிங். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியாத்தான் இருக்க, மனசுதான் சரியில்லை. ஏன்? தினம் வந்து என்ன சந்திக்கிற ஏன் ராஜேஷ் நேத்து மட்டும் வரல. ஒரு நாள் கூட அவரை என்னால பார்க்காம இருக்க முடியல. அவர் மேல எனக்கு இனம் புரியாத ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு போச்சு. எனக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவருடைய ரத்தத்தை கொடுத்துதான் என்னை காப்பாத்தினாரு. அக்கா, நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். நானும் நேசிக்கிறேன். அக்கா, ஒண்ணு நேசிக்கிறேன்னு சொன்னேன். இந்த காஃபி சாப்பிடு.
நீயும் என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், நானும் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போறோங்கிற சந்தோஷத்துல எவ்வளவோ கனவுகளை இதயத்துல சுமந்துட்டு ஓடோடி வந்தேன். இப்போ முடியாதுன்னு சொல்லி என் நெஞ்சில ஈட்டியை பாய்ச்சிட்டியே. காரணம் என்ன சொல்லு ராதா, சொல்லு. No. 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 அப்பா சாப்பிட வாங்க. வேண்டாம்மா, கொஞ்ச நாளாவே சாப்பாடு தள்ளிருச்சு. உங்களுக்குமாப்பா? எனக்கு தான் உன் கவலையில சாப்பாடு தள்ளிருச்சு. உனக்கு ஏன் தள்ளிருச்சு? கொஞ்ச நாளாவே என் வயித்துக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குப்பா. பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட கேட்டேன், பூச்சி புழு இருக்கும்னு சொன்னாங்க. பூச்சி புழுவா? அடே தார் ரோடு தலையா, என் மகளை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டிய. நீ நல்லா இருப்பியா? ராதா, குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் ராஜேஷ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு சந்திப்பு ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. நீங்க இவ்வளவு நெருக்கமா எங்க வீட்டுக்கு பக்கத்துல குடி வந்திருக்கிறத கேள்விப்பட்டதும் நான் ஆச்சரியப்பட்டு போனேன். மீரா அவன் தங்கன்னு தெரிஞ்ச உடனே நானே ஒரு நிமிஷம் தடுமாறி போயிட்டேன். நான் வந்ததுல இருந்து அவ அடிக்கடி உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்க அவகிட்ட ரொம்ப பிரியமா பழகிறதாவும் சொன்னா. அவன் கூட பிறந்தவாங்கிற காரணத்தினாலதான் நான் அவகிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன். அவளோட வெகுளித்தனமான வெள்ள மனசு எனக்கு மட்டும் இல்ல, அவ கூட பழகிற எல்லாருக்குமே பிடிக்கும். நீயும் நானும் ஏற்கனவே அறிமுகமானவங்கிற விஷயத்த நான் அவகிட்ட சொல்லல. எனக்கும் உங்களுக்கு தெரியும்னு மீரா கிட்டயோ அத்தை கிட்டயோ இது வரைக்கும் நானும் சொல்லல. நம்ம பழைய நெருக்கம் நமக்குள்ளேயே எரிஞ்சு போன சாம்பலா போகட்டும். நேத்து தான் பழைய குப்பைகளை நெருப்பு வச்சு கொடுத்தனேன். குப்பை சாம்பல் ஆயிடுச்சு, ஆனா அடியில நெருப்பு மட்டும் இன்னும் அணையாம இருக்கு. தண்ணி ஊத்துனா அழிஞ்சு போகுமே. வேண்டாம், அது தானா அணையட்டும். காத்து இருக்கிற இடத்துல கங்கு அணையாது. அதான் மிஸ்டர் ராஜேஷ், நேத்து புற நீங்க வருவீங்கன்னு மீரா காத்துட்டு இருந்தா. நீங்க ஏன் வரல? அவ ரொம்ப வருத்தப்பட்டா. நான் உன் வீட்டுக்கு வந்தா உன் வரவேற்பு எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன், அதான் வரல. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வரவேற்பு எப்பவும் போல இருக்கும். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நீங்க கண்டிப்பா வாங்க. மீரா, நான் காய்கறி வாங்க போன போது உன் ஃப்ரெண்டு ராஜேஷ் பார்த்தேன். நானே என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அவர் வரலன்னு நீ வருத்தப்பட்டதை சொன்ன. அநேகமா இன்னைக்கு வருவார்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த பெட்ஷீட்டையும் தலகாணி வரையும் மாற்றுவோமா? படுக்கையை மாத்துறது இருக்கட்டும், முதல்ல என்ன ஹாலுக்கு தூக்கிட்டு போ. அக்கா, ஒரே இடத்துல படுத்திருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு. இது பாரு மீரா, நர்ஸுங்கிற முறையில சொல்றேன். டாக்டர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு உன்னை எங்க வேணாலும் தூக்கிட்டு போறேன். அத்தையை கேட்டா உன்னை கேட்கணும்னு சொல்றாங்க, உன்னை கேட்டா டாக்டர் கேட்கணும்னு சொல்ற. நான் படுற நரக வேதனை இந்த வீட்டுல யாருக்கு புரியுது? நான் சொல்றத கொஞ்சம் கேளு மீரா. முதல்ல நான் சொல்றதே நீ கேளு. என்ன தனியா இருக்க விடு. மீரா, தயவு செய்து வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. என்ன மீரா, நான் உள்ள வரும்போது வெளியே போக சொல்றேன். நான் உங்களை சொல்லல, அக்காவை சொன்னேன். உங்களுக்குள்ள என்ன தகராறு? நீங்களே சொல்லுங்க ராஜேஷ். வார கணக்குல இந்த ரூம்ல அடைஞ்சு கிடக்குற. ஒரு சேஞ்சுக்காக என்ன தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் அந்த ஹால்ல வைக்க சொன்னேன். இத கூட டாக்டர் கேட்டுதான் செய்யணுமா? இப்படியே படுத்த படுக்கையா இருந்து வேதனைப்படுறதை விட ஒரேடியா செத்து போயிடலான்னு தோணுது. சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி அவசரமா பேசுறேன்? இப்ப என்ன, உன்னை ஹாலுக்கு தானே கொண்டு போகணும், நான் தூக்கிட்டு போறேன். டாக்டர் திட்டினார்னா நான் வாங்கி கட்டிக்கிறேன். கொஞ்சம் கழுத்துல இருந்து கையெடுமா. கண்டிப்பா எடுக்கணுமா? கழுத்து வலிக்குது. ஓ, ஐ அம் சாரி. மீரா, இனிமே இந்த மாதிரிலாம் அடம் பிடிக்காம நல்ல ஒண்ணா நடந்துக்கணும், ஓகே? ராஜேஷ், நீங்க எழுதிட்டு இருக்கிற கதையோட ஃபைலை கொடுத்து அனுப்புங்க, நான் காப்பி எடுத்து தரேன். அது வந்து யோசிக்காதீங்க, என் தலையெழுத்து தான் நல்லா இல்ல, ஆனா என் கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்னு பாக்குறேன். எனக்காக நீங்க எவ்வளவு உதவி செய்றீங்க, உங்களுக்கு நான் இந்த உதவி கூட செய்யக்கூடாதா? அது மட்டும் இல்ல, எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். ஓகே, அனுப்பி வைக்கிறேன். வரலாதா? அக்கா,
ராஜேஷ் என்னை தூக்கிட்டு வரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இப்படி தினம் அவர் என்ன சுமப்பாருன்னா வாழ்நாள் பூரா முடமா இருந்துடலான்னு தோணுது. நல்லா இருக்கு நியாயம். கண்ணை வித்து ஓவியம் வாங்கின கதையா இருக்கு. சிறுவுல தனமா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காம பேசாம இரு. மகளே, கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வா. இது என்ன மாத்திரை? எதுக்காக சாப்பிடுறீங்க? தூக்க மாத்திரை. கொஞ்ச நாளாவே தூக்கமும் தள்ளிருச்சு. இந்த மாத்திரையை சாப்பிட்டாலாவது தூக்கம் வருமானு பாக்குறேன். ஏப்பா, படுத்த உடனே கரடி மாதிரி கொர்ரு கொர்ருன்னு கொரட்டை விட்டு தூங்குவீங்க. இப்ப ஏன் தூக்கம் போச்சு? துக்கம்தான். துக்கமா? அம்மா செத்தது கூட நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடல. ஊரே பேசிச்சு. வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்ண. அப்ப வரல. இப்ப எதுக்காக துக்கப்படுறீங்க? எதுக்காக துக்கப்படுறேனா? வேண்டாம், அது இன்சூரன்ஸ் கவர் மாதிரி என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கட்டும். தண்ணிய கொண்டா. நீயாவது போய் வாயால கொரட்டை விட்டு தூங்கு. எல்லாரும் வாயாலதான் கொரட்டை விடுவாங்க, பின்ன காதால விடுவாங்க? இல்ல, இந்த வருஷம் மாத்திட்டாங்களோன்னு பார்த்தேன். குளிர் காலத்திலே இப்படி பண்ணாத்துறீங்க, இனி வெயில் காலத்துல என்ன பண்ண போறீங்களோ? மகளே, அதென்னம்மா நடுராத்திரியில நறுக்கு நறுக்குன்னு சத்தம்? ஒண்ணு இல்லப்பா, மாங்காய் சாப்பிடுறேன். மாங்காயா? மாத்திரையை போட்டும் தூக்கம் போச்சு. நிலைமை மாங்காய் அளவுக்கு முத்தி போச்சே. என்னப்பா தானா பேசிட்டு இருக்கீங்க? 4 பேரை கூட்டி வச்சு பேசுற விஷயம் இல்லம்மா, அதுதான் நானா பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்துல பார்த்தாங்கன்னா உங்களை வேற விதமா நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. தான் பைத்தியம்னு எந்த பைத்தியம் ஒத்துக்கிட்டு இருக்கு? பேசாம பாருங்கப்பா. உன்னை பெற்றதுக்கு இப்படி ஒரு பட்டமா வேணும்?